கணவனோட வருமானம் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் அவரோட மனைவி தான் முதலாளி. எல்லாத்தையும் சம்பாரித்து தான் குடும்பத்துக்கும் தான் பிள்ளைகளுக்கும் செஞ்சுட்டு கையில் இருப்பே இல்லாமல் கணவனும் மனைவியும் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவங்க முதலாளியாக தான் இருக்கிறாங்க. சம்பாரித்து முடித்து அடுத்து பையன் சம்பாரித்து தான் குடும்பத்தை நடத்தணும், அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வர்றப்ப அப்பாவும் அம்மாவும் அந்த குடும்பத்துக்கு வேலைக்காரனாக ஆயிடுறாங்க. பையனோட மனைவி தான் அந்த வீட்டு முதலாளியாக மாறிடுறாங்க. சில இடத்துல அம்மா அப்பா சம்பாரித்து அவங்களுக்குன்னு ஒரு வருமானம், நிரந்தர வருமானம் வர்றது மாதிரி வச்சுருக்கிறாங்க. அவங்க கடைசி வரைக்கும் முதலாளியாக இருக்கிறாங்க. நம்ம புள்ளன்னு தன்னுக்கிட்ட காசும் இல்லாமல் வருமானமும் இல்லாமல் எல்லாத்தையும் அந்த பிள்ளைக்கிட்ட கொடுத்துட்டு அந்த பிள்ளையை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். அவங்க நிலைமை தான் ரொம்ப